கோடநாடு பங்களாவில் எதிர்த்தரப்பினர் ஆய்வு செய்ய அனுமதிக்க கூடாது என அரசு தரப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுரேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்று உதகையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி அப்துல் காதர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் கேரள மாநிலத்தை சேர்ந்த வாளையார் மனோஜ் ஆஜராகியிருந்தார். இதேபோல அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜகான் மற்றும் கனகராஜ், வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி போலீசாரும் ஆஜராகியிருந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி அப்துல் காதர் எதிர்வரும் ஜூன் மாதம் 21ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே செய்தியாளர்களிடம் தெரிவித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜகான், கோடநாடு கொலை கொள்ளை சம்பவம் நடைபெற்ற பங்களாவில் தடவியல் பல்வேறு துறையினர் மேற்கொண்ட ஆய்வு அறிக்கையினை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் எதிர்த்தரப்பினர் பங்களாவிற்கு ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இவ்வழக்கு தொடர்பாக புலன் விசாரணை நடைபெற்று வருவதால் எதிர்த்தரப்பினர் பங்களாவில் ஆய்வு மேற்கொண்டால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படும் என அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சார்பில் நீதிபதியிடம் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜகான் தெரிவித்துள்ளார். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.